ஆபத்திலிருந்து கர்த்தரனை விடுவிப்பாரா? கர்த்தரிடத்துல நான் எப்படி ஜெபிக்கிறது? ஆபத்துல இருக்கும் போது நான் தான் ஆபத்துல இருக்கும் போது கர்த்தரை தேடையிலேயே எப்படி எனக்கு விடுதலை தருவார்? அல்லேலூயா. நான் தான் கர்த்தரிடத்துல பேசலையே, நான் கர்த்தரை துதிக்கலையே, கர்த்தரோடு இரவும் பகலும் நான் அவரோடு டைம் செலவு பண்ணலையே, நான் எப்படி கர்த்தர் என்னை விடுவிப்பார்? கர்த்தர் எப்படி எனக்கு ஆசீர்வாதம் தருவார்? ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பாரா இல்லையா என்று அநேகர் மனதில ஒரு குழப்பம். சத்ருவானவன் நம்ம சிந்தனையும் நம்ம இருதயத்தையும் அவன் சிறைப்பிடித்து அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்துல அப்பா என் ஆபத்துல இருந்து விடுவீங்கன்னு கேட்கும் போது நிச்சயமாக கர்த்தர் இந்த நாள் உங்களை விடுவிப்பார். இன்னைக்கு இதான் தலைப்பு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடணுமா? அல்லேலூயா. அநேக அன்பு சகோதரனே சகோதரியே, முதலாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யாரை கூப்பிடுகிறோம் என்றால் ஆபத்துல உன் உறவினர்களையும் உன் நண்பர்களையும் மட்டும்தான் ஆபத்துல இருக்கும் போது நம்ம கூப்பிடுகிறோம். அது உண்மைதானே? அல்லேலூயா. கர்த்தரை அந்த டைம் நம்ம மறந்துடுறோம். அல்லேலூயா. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது உன் வாழ்க்கையில, நீ எதிரே பார்க்கல, அந்தபடி பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வரும்போது நம்ம சிந்தனையில முதலாவது ஆண்டவர் வர மாட்டாரு, மனுஷன் தான் வருவான். இவங்க கிட்ட போனா என் குறை தீர்ந்துடும், இவங்க கிட்ட போனா என் பிரச்சனை மாறிடும், இவங்களை தேடி போலாமா, தயக்கமா இருக்கிறது, எப்படி போய் சொல்லுகிறது என்று அநேக மனதுல சத்ருவானவன் ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்காதபடி, நம்ம வேதத்தை வாசிக்காதபடி, ஆண்டவரை தேடாதபடி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடாதபடி அநேக இருதயத்தை சத்ருவானவன் சிறைப்பிடித்து வைத்திருக்க. அதனாலதான் உன்னால கர்த்தரை தேட முடியல. கர்த்தர் உன்னை தொடரணும் என்று வருகிறாரு, அதற்கு நம்ம இடம் கொடுக்க முடியல. அல்லேலூயா. முதலாவது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அதான் வசனம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலே என்ன நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடணுமா? யாரை நோக்கி? தேவனாகிய கர்த்தரை நோக்கி இன்னைக்கு கூப்பிடுவா என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உன் ஆபத்திலிருந்து இந்த நாள் விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது நம்ம கர்த்தரிடத்துல கேட்கிறது என்னவென்றால், அப்பா என் பாவத்தை மன்னிங்க. அல்லேலூயா. முதலாவது நம்மள சுத்திகரிக்கணும். சுத்திகரித்த உடனே நீ கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தாதி கர்த்தர் உன் காரியத்தை நிச்சயமாகவே அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடு, மகளே என்னை நோக்கி கூப்பிடு, மகனே என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் இந்த நாள் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமாகவே நீ கர்த்தரை நோக்கி அப்பா என்னை விடுவீங்கன்னு கேட்கும் போது நிச்சயமாகவே என் நேசராகிய கர்த்தர் இந்த நாள் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விடுவித்த பிறகு நம்ம என்ன பண்ணணுமா? அவரை மகிமைப்படுத்தணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமைப்படுத்துறதுன்னா என்ன? அல்லேலூயா. உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உன் உறவினர்கள் இல்ல உன் தகப்பன் உன் தாய் உனக்கு ஒரு உதவி செய்றாங்கல்ல, உதவி செஞ்சோன்னே நீ எதிர்பார்க்காத உதவி செய்றாங்க, அவங்களுக்கு நீ என்ன சொல்லுவ? மனமாற நன்றி சொல்லுவ. அல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிக்கொண்டே இருப்ப. அவங்களை எப்பனா பார்க்கும் போதும் உன் இருதயம் என்ன சொல்லும்? இவங்க எனக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்தாங்க, இவங்க அந்த ஹெல்ப்ல இருந்து என்ன ஹெல்ப் பண்ணாங்க, அந்த ஆபத்துல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என்று அநேக நேரமும் நம்ம அவங்கள தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அநேக இடத்துல சொல்லுவோம்.
இவங்க என்ன ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க எனக்கு பிடிச்ச காரியத்தை செஞ்சாங்க, எனக்கு வாங்கி கொடுத்தாங்க என்று அநேகர் இடத்துல அவங்கள மகிமைப்படுத்துவோம். அதேபடிதான் உன்னை கர்த்தர் விடுவித்த பிறகு நீ கர்த்தரை தேடணும். அதுதான் முதல் விடுதலை. நீ இரண்டாவது விடுதலை என்னவென்றால், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்து விடுவார். அவர் காத்து கொண்டிருப்பார். என் மகன் என்னை தேடுகிறானா, என் மகன் என்னை தேடுகிறாரா என்று அவர் காத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் ஒரு நாளும் உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்தி அவர் உள்ளம் கைகளில் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நினைப்பாரு, என் மகன் என்னை தேடுவா, என் மகன் என்னை தேடுவா என்று அவர் ஒரு நாளும் நினைப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவரை தேட மாட்டேங்கிறோம், செல்லதான் நம்ம தேடுகிறோம். அல்லேலூயா. சினிமாவை தான் நம்ம தேடுகிறோம். அல்லேலூயா. டிவியை தான் நம்ம தேடுகிறோம், ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம தேடுகிறோம், உறவினர்களை தான் நம்ம தேடுகிறோம். ஒரு நாளும் உன்னை உருவாக்கின தெய்வமே நீ தேடவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே அவர் உன்னை ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்த விடனே அவரை நீ மகிமைப்படுத்தணும். டெய்லியும் நன்றி சொல்லணும். அப்பா, என்னை ஒரு நாள் ஆபத்திலிருந்து விடுதலை தருகிறீரே, என்னை ஒரு நாள் ஆபத்திலிருந்து என்னை விலக்குகிறீரே, இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தா வைத்தீரே, இந்த நாள் முழுவதும் எனக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி நன்றி என்று அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நீ மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை அவர் பொழிய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால், கர்த்தரை மகிமைப்படுத்துவாய் என்றால், நிச்சயமாகவே உன் வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையில உன் வாழ்க்கை அதிசயமானது, உன் வாழ்க்கை அற்புதமானது. உன் வாழ்க்கையில நிச்சயமாகவே நீ எதிரே பார்த்திருக்க மாட்ட. இந்தபடி விடுதலை கிடைக்குமா, இந்தபடி ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா, இந்த அற்புதம் எனக்கு நடக்குமா, இந்த காரியம் எனக்கு நடக்குமா என்று நீ எதிர்பார்க்காத காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் அவரை தேடுவீங்க? அல்லேலூயா. இரண்டாவது, ஆபத்துல ஜெபிக்க மாட்டோம். அல்லேலூயா. முதல்ல ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட மாட்டோம். இரண்டாவது, ஆபத்துல ஜெபிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆபத்து வந்தவுடனே உன் உறவினர்கள், உன் நண்பர்கள் இடத்துல போய் சொல்லுவ, கண்ணீர் சிந்தி சொல்லுவ, என்னன்னு சொல்லுவ? என்னை வாழவே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வேதனை என்று நீ போயிட்டு உன் உறவினர்களிடமோ உன் நண்பர்களிடமோ நீ சொல்லுகிற. அது எத்தனை மணி நேரமா சொல்லுவ? 1 மணி நேரமா இருக்கலாம், அரை மணி நேரமா இருக்கலாம், 2 மணி நேரம் கூட இருக்கலாம். சொல்லி பேசிக்கொண்டே இருப்ப தேவையில்லாத கதைனா. ஆனா கர்த்தர இடத்துல சொல்ல மாட்ட, ஜெபிக்க மாட்ட. அந்த ஜெபத்தை நீ கர்த்தர் இடத்துல ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சாலே நீ 2 மணி நேரம் யாருக்கிட்டயோ சொல்லுகிற பிரச்சனைய உன் தேவனாகிய உன் தகப்பன் இடத்துல அந்த பிரச்சனைய சொல்லும் போது நிச்சயமாகவே ஒரே செகண்ட்ல அந்த பிரச்சனைய லேசான உபத்திரமாக அவர் மாத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கடல் மேலே நடக்கிறார்னா, கடலே பிரிக்கிறார்னா, கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்ணை தெரிய உதவி செய்கிறார்னா, கட்டுள்ளவர்களுக்கு விடுதலை தருகிறார்னா, அப்ப அந்த ஒரு செகண்டிலே விடுதலை தருகிறார்னா, நீ கூப்பிடும் போது உனக்கு விடுதலை தர மாட்டாரா? அநேகர் நினைக்கிறீங்க, நான் கூப்பிட்டா கர்த்தர் வருவாரா, வரமாட்டாரா என்று அநேகர் மனதில குழப்பம். நிச்சயமாகவே ஒரு நாளும் காத்து கொண்டே இருப்பார். என் பிள்ளை எப்ப என்ன கூப்பிடும், எப்ப என் மகன் கூப்பிடுவான் என்று ஒரு நாளும் அவர் காத்து கொண்டே இருப்பார். நீ கூப்பிட்ட உடனே தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்துல வந்து நிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைக்கலாம் கர்த்தர் என்னோடு இல்ல,
கத்தர் என்னோட இல்ல, நான் தான் பாவம் செய்கிறேனே, என் கூட இல்ல, தீமை நாட்கள் என் கூட இல்ல, ஆபத்து நாட்கள் என் கூட இல்லைன்னு இல்ல. கத்தர் எப்பொழுதும் உன் பக்கத்துல தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லோ இருதயத்தை கையில வச்சு, கத்தர் எனக்குள்ளதான் இருக்காரு, கத்தர் என் பக்கத்திலே தான் இருக்காரு. ஆபத்து வந்தாலே கத்தர் என் பக்கத்துல தான் இருக்காரு. பிரச்சனை வந்தாலே என் பக்கத்துல தான் இருக்காரு. கண்ணீர் சிந்தும் நிலைமை வந்தாலும் கத்தர் என் பக்கத்துல உட்கார்ந்து அழாதே மகனே என்று, அழாதே மகளே என்று கத்தர் எனக்கு ஆறுதல் செய்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் அருமையா ஒரு பாடல் இருக்கு. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லோரும் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாதியின் நேரத்தில் நண்பனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் வாதியின் நேரத்தில் மறுத்தரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் மருத்துவ நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியுமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுமா? நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கத்தர் இல்லாம நம்ம வாழ முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கத்தர் இல்லைன்னா நம்ம வேஸ்ட். அல்லேலூயா. கத்தர் இருக்கிறனால தான் நம்ம மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைக்கலாம், ஆபத்துல மனுஷன் தான் எனக்கு உதவுவா, மனுஷன் தான் என் கூட இருக்கிறான்னு. இல்ல, நீ சுக இல்லாம இருந்த போதும் மருத்துவராய் வருகிறது என் இயேசுதான். சோதனை நேரத்துல நண்பனாய் வருகிறது என் இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் சிந்தும் நேரத்துல தாயாக வருகிறது என் இயேசுதான். காயப்பட்ட நேரத்துல அப்பாவா வருகிறது என் இயேசுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நான் இன்னைக்கு உங்க நோக்கி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம், அல்லேலூயா, சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் ஆபத்துல உன் ஜபத்தை கேட்பாராக. அல்லேலூயா. நம்ம ஜபிக்கிறோமா? இல்ல. அதுதான் முதல்ல சொன்ன. நம்ம ஜபிக்காம மற்றொரு இடத்துல போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உன் கவலைய அவர்களிடத்துல சொன்னா அவர்கள் முடித்திருவார்களா? ஆறுதலாக பேசதா செய்வார்கள். அது உனக்கு போதுமா? இல்ல, இல்ல. நிச்சயமாகவே அது ஆறுதல் இல்ல. கத்தரிடத்துல நீ பேசும்போது கத்தர் உன்னோடு பேசுகிறார் பத்தியா? கத்தர் அந்த பிரச்சனையை முடித்து கொடுக்கிறார் பத்தியா? அந்த ஆபத்துல இருந்து உன்னை விடுவிக்கிறார் பத்தியா? அப்பதான் நம்மளுக்கு ஒரு சமாதானம் நமக்குள்ள வரும், ஆறுதல் நமக்குள்ள வரும். நிச்சயமாகவே இன்னைக்கு கத்தரை நோக்கி நீங்க ஜெபிப்பா என்றால், கத்தரை நோக்கி நீங்க, அப்பா இன்னைக்கு நான் உங்க நோக்கி கூப்பிடுகிறேன், என் பாவத்தை மன்னிங்க முதலாவது, அதற்கப்புறம் எனக்கு விடுதலை தாங்க என்று அநேக நேரத்துல நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, அப்பா இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சனோ அதனால சுத்திகரிக்கணும் என்று தலைமையில கை வச்சு நம்ம ஜெபித்து அடுத்த காரியத்தை ஜெபிக்கும் போது அது நிச்சயமாகவே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முதலாவது ஜெபி. ஜெபந்தான் உன் பட்டயம், ஜெபந்தான் உன் பாதுகாப்பு. போருக்கு போறாங்கன்னா ராஜா
மந்திரிங்க எல்லாரும் போருக்கு போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஈட்டி எடுத்துப்பாங்க, கத்தி எடுத்துப்பாங்க, பட்டயம் எடுத்துப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் போருக்கு போவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் நம்ம போர் போருக்கு போறோம் என்றால், ஒரு பிரச்சனை சந்திக்கிறோம் என்றால், உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது எது? ஜெபம். அல்லேலூயா. அதுக்குதான் அருமையா ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதிமொழிகள் 21:31 21வது அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள், குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட்டது, ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்துதுங்க, ஆனா ஜெயம் யாருகிட்ட இருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து. நீ நினைக்கலாம், கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, இந்த ஆபத்திலிருந்து நானே தான் விடுதலை பெற்றேன், இந்த ஆபத்துல இருந்து எனக்கு உறவினர்கள் தான் உதவி செஞ்சாங்க, நண்பர் தான் உதவி செஞ்சாங்க, கர்த்தர் எங்க எனக்கு உதவி செஞ்சாரு, கர்த்தர் எனக்கு கூட எங்க இருக்கிறாரு என்று அநேகர் நினைக்கலாம். நிச்சயமாக இல்லைங்க. அவங்க உதவி செய்கிற மாதிரி உதவி செய்வாங்க. ஆனா ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும், அவங்க தான் உன் பின்னாடி இருந்து அடிப்பாங்க. முதல் அடி அவங்க தான். ஆனா என் கர்த்தர் எப்படி தெரியுமா? நீ மனதுருகிற, நீ வேதனைப்படுகிறதுனா என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கத்தின் தேவன், மன்னிப்பதில் வல்லவர் அவர். அல்லேலூயா. நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவர் உனக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். நீ ஜெபம் செய்யும் போது நீ நினைக்கலாம், இந்த ஜெபம் என்னை காப்பாத்துமா? நிச்சயமாக ஜெபம் உன்னை காப்பாத்தும், ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஜெபம் உன்னை காப்பாத்தும், ஜெயத்தை கொடுக்கும். பிரச்சனையில இருந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலத்துல என்னை உட்கார வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல உட்கார வைக்க போறேன். அல்லேலூயா. சிம்பிளா சொல்லணும்னா, தாவீதுக்கு அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க தகப்பனார், அவங்க அண்ணன் மாறு எல்லாரும் சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? அவ சிறியவன், அவ வேஸ்ட், அவ ஆடு மேய்க்கதான் ஆகி, எத்தனையோ பேர் சொன்னாங்க அவன் உபத்திரவன் என்று. அவங்க தகப்பனார், அவங்க அண்ணன்மார்கள்லாம் சொன்னாங்க, சகோதரமார்கள்லாம். ஆனா தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? இவன் தான் பெஸ்ட், இவன் தான் பெஸ்ட். பெஸ்ட தான் என் தேவன் பெஸ்டா மாத்துவார். பெஸ்டா மாத்தி என்ன பண்ணாரு? குப்பையில இருந்தான் தாவீது, ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். அவனை தூக்கி வந்து ராஜாக்கள் மத்தியில உட்கார வச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ராஜாக்கள் மத்தியில உட்கார வச்சார். எப்படி உட்கார வச்சாரா? ராஜாக்கள் மத்தியில. அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால், கர்த்தரை நோக்கி இன்னைக்கு ஜெபிப்பாய் என்றால், உன்னை ராஜாக்கள் மத்தியில அமர செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்களோ உன்னை உயர்த்தி வைக்க போகிறார். நீ வெக்கப்பட்ட இடத்துல, ஆபத்துல நீ வெக்கப்பட்ட இடத்துல, உன்னை நீ தலை குனிந்த இடத்துல, உன்னை அசிங்கப்படுத்துற இடத்துல நீ இந்த நாள் நீ நினைக்கோ, கர்த்தர் என்ன அந்த இடத்துல உயர்த்த போகிறார், என் தலை நிமிர போகிறது. நான் அந்த இடத்துல நடந்து போகும்போது என் கர்த்தர் என் தலையை உயர்த்தி என்னை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணி என்னை ஆசீர்வதித்து எனக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை ராஜாக்கள் மத்தியில இந்த நாள் அமர செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிச்சயமாகவே நீ கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போகிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, நிச்சயமாக நீ கர்த்தரை நோக்கி இன்னைக்கு ஜெபி, கர்த்தரோடு ஜெபி, கர்த்தரோடு பேசு. நிச்சயமாகவே உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. 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 நான் ஜெபம் செய்த உடனே எனக்கு மறு உத்தரவு அருள செய்வாரா, எனக்கு உத்தரவு கொடுப்பாரா, என்னோடு பேசுவாரா என்று அனைவர் நினைக்கலாம். அல்லேலூயா. அதுக்குள்ள நம்ம போவோம். மூணாவது காரியத்துக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆபத்துல அவர் நோக்கி கூப்பிடணும் என்று பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஆபத்து வந்து அவரை ஜெபிக்கணும் என்று பார்த்தோம். மூணாவது என்னது? நான் ஜெபம் செய்தா
என்னோடு பேசுவாரா? ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91:15 வசனம். அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், ஆபத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவில் அருளை செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பிவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஜபத்துல அவரை நோக்கி கூப்பிடுவா என்றால் அவர் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வார். கர்த்தர் பேசுறது அநேகருக்கு கேட்க முடியாது. எதற்குனா சத்ரு சிறைப்பிடித்து வைத்திருப்பான், உன்னை சிறைப்பிடித்து வைத்திருப்பான் சத்ருவானவன். எப்படி? உன் சரிதயத்தையே அவன் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை பெறுகிறோம் என்றால் ஜெபிக்கணும். தாவீதோட அபிஷேகம் நம்ம மேல இறங்கணும். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா எந்த சத்துருவும் எந்த கட்டுகளோ நம்மள நெருங்க முடியாது. தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும் போது எந்த ஆபத்தும் உன்னை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசுவாரா? உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்காரு. அல்லேலூயா. நீ நினைக்கலாம் இதை சத்ருவானவன் பேசுறான். இல்ல, எதுனா நல்லதோ அதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரு. எதுனா தீமையோ, உனக்கு தீமை வருதுன்னா அது கர்த்தர் தான் பேசுவாரு. ஐயோ இந்த பிரச்சனை வரப்போகுது, இந்த இடத்துக்கு போவாத, அங்க உனக்கு பிரச்சனை காத்து கொண்டு இருக்கு, அங்க இருந்து தள்ளிப்போ, அங்க இருந்து உனக்கு பிரச்சனை மேல இருந்து ஏதோ உள்ள போகுது என்று நம்மளோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார், நம்மளை உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் என் கூட கர்த்தர் பேசுவார், இந்த இடத்துக்கு போவாத, இங்க நிக்காத, உனக்கு பிரச்சனை வரப்போகுது என்று அநேக நேரத்தில் என்னோடும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நான் இடம் கொடுப்பேன். நீ முதலாவது கர்த்தருக்கு நீ இடம் கொடு. இடம் கொடுக்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. நீ ஜபத்துல அவரை நோக்கி கூப்பிடுவா என்றால் இன்னைக்கு உனக்கு மறு உத்தரவே அருளை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபத்துல உன்னோடு இருந்து உன்னை தப்பி வைக்க போகிறார். மறு உத்தரவு பேசிடுவாரு. என்னன்னு சொல்லுவாரு? நீ போ மகனே, போ மகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாக்கு சொல்லுகிறாரு, போ, ஜபத்தோடு போ, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று மோசையோடு பேசுகிறாரு. மோசை என்ன பண்ணாரு? அந்த விசுவாசத்தோடு எரிகோ கோட்டை முன்னாடி போயிட்டு என்ன பண்ணாரு? 7 நாட்கள் சுத்தி வந்தாரு. 7வது நாட்கள் என்ன பண்ணாரு? துதி ஆராதனை பண்ணும்போது தேவ சத்தம் தேவனை நோக்கி கூப்பிட கூப்பிட அந்த எரிகோ இது என்னாச்சு? அந்த கோட்டை, எரிகோ கோட்டை இடிந்து போச்சு. அல்லேலூயா. அவன் சொன்ன ராஜா மந்திரி, எந்த தேவனாலும் யாராலும் என் கோட்டைய அசிந்த முடியாது, என் கோட்டை அந்த மாதிரி கோட்டை. அல்லேலூயா. அநேகர் சொல்லியிருக்கலாம், என்னை உன்னால எதுவும் பண்ண முடியாது, நான் யார் தெரியுமா என்று அநேகர் உன்னை மறைத்து இருக்கலாம், அநேகர் உன்னை பேசியிருக்கலாம். ஆனா நீ சொல்லு, நான் யார் தெரியுமா? என் தேவன் யார் தெரியுமா? அவர் தான் பரிசுத்தமானவரு, அவர் பெரியவர். அல்லேலூயா. என் கூட இருக்க தேவன் யார் தெரியுமா? எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், என்னை ஆபத்துல இருந்து தப்பி வைக்கிற தேவன், என்னை கனப்படுத்துகிற தேவன் என்று உன் எதிரி பார்த்து சொல்லு. அவங்க சொல்லலாம், நான் யார் தெரியுமா? என் பின்னாடி யார் தெரியுமா இருக்கா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? அவங்க சொல்லலாம். ஆனா நீ என்ன தெரியுமா சொல்லுகிற? நான் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. என் தேவன் நினைத்தா இந்த உலகத்தையே அவர் சும்மா லேசா இந்த கையை அசைஞ்சாலே போதும், இந்த உலகமே அழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகமே உனக்கு எதிரான எழும்புகிறார்களா? பயப்படாத, உன் பின்னாடி யார் இருக்கா?
பெரிய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். உனக்கு அநேகர் எழும்பலாம், நீ ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா 5000 பேர் 10,000 பேர் வரலாம், ஆனா நீ ஒரே ஆளா நின்று போயிட்டல. தேவனே நீர் பாத்துக்கோ, நான் உன்னை நம்பிதான் போறேன், விசுவாசத்தோடு போறேன், நான் போர்ல ஜெயிச்சுதான் வரணும். அல்லேலூயா. அநேகருக்கு வீடு விற்க முடியாம இருக்கும், அநேகருக்கு கோர்ட்டுல ஒரு கேஸ் இருக்கும். இன்னைக்கு நிச்சயமாக பார்க்கிற அன்பு சகோதரி சகோதரியே, நிச்சயமாகவே அப்பா என்னோடு இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கும் போது அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக உன்னை தப்பிவிக்க போகிறா. உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறா. நீ அவரோடு ஜெபி, அவரோடு பேசு, அவர் உன்னோடு பேசுவா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே நீ போகும்போது, அப்பா நான் போறேன், உன் கர்த்தரை ஒப்பு கொடுத்துட்டு போறேன், நான் ஜெயத்தோட தான் வீட்டுக்கு வரணும், நான் ஜெயத்தோட தான் திரும்பினா உன்னோடு பேசணும் என்று நீ கர்த்தருக்கு வாக்கு கொடுத்து பெற, அப்பொழுது அந்த வாக்க நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே இன்னைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுவா என்றால் கர்த்தர் உன்னை இந்த நாள் ஆபத்திலிருந்து அவர் இந்த நாள் உன்னை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடுங்க, எல்லோரும் ஜெபிப்போமா. அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றிப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஆமே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, துதிப்போமா. என் ஆபத்திலிருந்து விடுதலைப்பீராக, என்னோடு பேசுவீராக, ஜபாவிய ஊத்துவீராக, என் ஜபத்தை கேட்பீராக. கேளுங்க 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 கேளுங்க. ஜபாவி ஊத்துமையா. இன்னைக்கு கேட்கிற அநேகர் மேல ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமே, எல்லாரும் கேட்கிற அநேகர் மேல ஜபாவி ஊத்துமையா. நேரில பாக்குற ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கேளுங்க கேளுங்க. ஜபாவி ஊத்துமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊத்துமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஷபபபா ஜபாவி ஊத்துமையா. சந்தலாதிரபா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊத்துமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தலையில கை வச்சு ஜபாவி ஊத்துமையா. இன்னைக்கு நான் ஜெபிக்கணும்பா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆபத்து வந்தா நான் மற்றவர்களை தேடி போகாதபடி எனக்கு கிருபை செய்வீராக. உண்மை நான் தேடி வர கிருபை செய்வீராக. உண்மை நோக்கி கூப்பிட எனக்கு கிருபை செய்வீராக. அப்பா எனக்கு ஜப ஆவிய ஊத்துங்க, ஜப ஆவிய ஊத்துங்க. இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக உன்னோடு பேசணும். கேளுங்க 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 கேளுங்க. ஜப ஆவி ஊத்துமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊத்துமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகர் மேல ஜபாவியை ஊத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆபத்திலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார், உன்னோடு பேச போகிறார், உன் ஜபத்தை கேட்க போகிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாள் விடுவிக்க போகிறார். எல்லோரும் கேட்போமா, என் ஜபத்தை கேளுங்க, என் கண்ணீரை பாருங்க, என் குரலை கேளுங்கப்பான்னு கேட்போமா. ஜபம் கேளும், ஜபம் கேளும், எங்களது ஜபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். எல்லோரும் ஜபம் கேளும், ஜபம் கேளும், எங்களது எங்களது ஜபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும்
ஜபம் கேளும், ஜபம் கேளும். இன்னைக்கு நீ கேட்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உன் ஜபத்தை கேட்கிறா, உன் கண்ணீருக்கு பதில் தருகிறா. துதி 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 துதி. ஷதரா தீரா பாபா பாபா, சந்தாலா தீரா பாபா. அநேகர் மேல ஜப ஆவி ஊத்தி கொண்டிருக்கிறா. அநேகர் மேல ஒரு தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருக்கு விடுவிக்கிறா, ஆபத்திலிருந்து விடுதலை தருகிறா. இன்னைக்கு நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். துதி 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 துதி. இடம் கொடு, இடம் கொடு. அவர் உன்னோட பேச இடம் கொடு. அவரை ஊத்த வல்லமை ஊத்த இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு. பேசு பேசு பேசு, விடாம பேசு பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜபம் கேளும், ஜபம் கேளும், எங்களது ஜபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா. கைகள் ஊத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜபம் கேளும், ஜபம் கேளும், எங்களது ஜபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணிருக்கு கண்ணிருக்கு பதில் தாரும். இன்னைக்கு நிச்சயமாகவே அநேக ஜபத்தை கேட்டிருக்கிறா. அநேகர் கண்ணிருக்கு இந்த நாளே, இந்த நிமிடமே விடுதலை தரப்போகிறார், துடைக்க போகிறார். நிச்சயமாகவே அநேகர் மேல ஜபாவை ஊத்திருக்கிறார். நிச்சயமாக தேவனாக கர்த்தர் உன் ஆபத்திலிருந்து விடுவிக்க போகிறார். உன்னோடு பேச போகிறார். உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அப்பா, இன்னைக்கு என்னோடு பேசின அந்த 3 காரியமோ என் வாழ்க்கையில நடக்கட்டும். நான் அதை பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. என் ஆபத்திலிருந்து விடுவிப்பீராக ஜெபிக்கிறோம்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாள் உங்களை ஆசீர்வதிப்பார்.